பவித்ரா, பொதுவாக விண்வெளி பயணம் என்றாலே ஒரு விண்வெளியில் ஒரு நாள் என்பது பூமியிலே ஒரு வருடம் இருப்பது போன்ற ஒரு நிலைதான். அந்த அளவுக்கு தான் மெதுவாக செல்லக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கும். விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இருக்காது. எனவே அந்தரத்தில் நாம் மிதந்து கொண்டே இருப்போம். மிக கடினமான ஒரு வாழ்க்கை அது, சாதாரண வாழ்க்கை இல்லை என்றால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஒரு நாள் வாழ்வதற்கே பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்து விட்டு தான் மேலே செல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடினமான வாழ்க்கை. சுனிதா வில்லியம்ஸும் அதே போன்று அவருடைய மற்றொரு சக விண்வெளி வீரராக இருந்த வில்மோர் இருவரும் அங்கு செல்லும் பொழுது 9 நாள் பயணம், நீங்கள் 8 நாள் பயணம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். 8 நாள் அல்லது 10 நாள் என்று, அது சரியாக 9 நாள் பயணம் என்றே வைத்துக் கொள்ளலாம். 9 நாள் சென்று விட்டு அங்கு ஆராய்ச்சிகள் செய்து திரும்பி வந்து விடுவீர்கள் என்று போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார் லைனர் கேப்சூல், ஸ்டார் லைனர் என்ற விண்கலத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி மையம் என்பது பூமியிலிருந்து 400 - 450 கிலோமீட்டர் உயரத்திலே இருப்பது. அது பூமியை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்வெளி வீரர்கள் இங்கிருந்து சென்று அங்கு தங்கியிருந்து 1 நாளோ 2 நாளோ 9 நாள் அல்லது 10 நாள் இருந்து ஆராய்ச்சிகள் செய்து மீண்டும் திரும்பி வந்து விடுவார்கள். இது பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே 2 முறை சென்று வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் தான் தற்பொழுது விண்வெளி ஆராய்ச்சி என்பதற்காக 9 நாள் என்ற வகையிலே அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். அங்கு இருந்தபோது திடீரென அவர்கள் சென்ற ஸ்டார் லைனர் கேப்சூல் அந்த விண்கலத்திலே ஏதோ தொழில்நுட்ப கோளாறு, தவிர்க்க, அதாவது சரி செய்யவே முடியாத ஒரு கோளாறு. என்ன கோளாறு என்று கண்டுபிடிப்பதற்கே கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆகிவிட்டது. எனவே சரி செய்ய முடியாது என கூறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு எப்போது வருவார்கள், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, வராமலே சென்று விடுவார்களா, அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது என பல தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தன. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் சிக்கிக்கொண்டு விண்வெளியுடன் மறைந்து விடுவார் போன்றெல்லாம் தகவல்கள் எல்லாம் பரப்பப்பட்டன சமூக வலைதளங்கள் முதல் அனைத்திலுமே. இதில் போதாக்குறைக்கு அரசியல் வேறு வந்துவிட்டது. பைடன் அரசு திட்டமிட்டு அந்த அமெரிக்கர்களை காப்பாற்ற மறுக்கிறது. எனவே அவர்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று தற்போது புதிதாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் உடனடியாக பைடன் அரசு அமெரிக்கர்களை ஓரவஞ்சனை செய்து அவர்களை காப்பாற்றவில்லை, ஆனால் நான் காப்பாற்றுவேன் என்று கூறி அந்த ஸ்டார்லைனர், போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார்லைனரால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இலான் மஸ்க் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக, அந்த ஷட்டில் மூலமாக மீட்டெடுப்ப என கூற உடனடியாக இலான் மஸ்கும் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஷட்டில் மூலமாக அவர்களை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளையும், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 9 என்பதன் மூலமாக அவர்கள் மீண்டும் தாயகத்திற்கு பூமிக்கு வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். மார்ச் 19ஆம் தேதிக்குள், இன்னும் ஒரு 9 நாட்களுக்குள் மீண்டும் அவர்கள் தாயகம் பூமி திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல் அங்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடைய மற்றொரு சக விண்வெளி வீரரான வில்மோர் ஆகிய இருவருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இருவருமே உற்சாக மிகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் இருவருமே தற்பொழுது உடல்நிலை எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. அவர்கள் ஏனால் ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் பல மாதங்கள் அந்த விண்வெளியில் நிலையத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதற்கேற்ப அவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனநிலை அளவிலே பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா 9 நாள் பயணத்திற்காக சென்றவர் 9 மாதமாக திரும்பவில்லை என்பது சற்று அனைவருக்கும் ஒரு கடினமான விடயம் தான் ஏற்பது. எனவே அந்த வகையிலே அவர் மிகப்பெரிய ஒரு சோதனைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறார். இந்த காரணம் ஈலியம் வாயு கசிவுதான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது ஸ்டார் லைனர் கேப்சூல் விண்கலத்திலே. அது மட்டுமல்ல, அந்த உந்து சக்தி த்ரஸ்டர்ஸ், அந்த அழுத்தம் கொடுத்து உந்து சக்தியை தரக்கூடிய விசைப்பான்கள் வேலை செய்யாத காரணத்தாலும் அது ஏன் வேலை செய்யல கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்று ஸ்டார் லைனரால் சொல்ல முடியவில்லை. இதனால் அவர்கள் திரும்பி வர முடியாத சூழல் காணப்பட்டதால் தற்பொழுது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS என்று அழைக்கப்படுகிற சர்வதேச விண்வெளி மையத்திற்கு, அந்த விண்வெளி நிலையம் பறந்து கொண்டே இருக்கும். அந்த பறக்கும் விண்வெளி நிலையத்திற்கு தற்போது எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஷட்டில் டிராகன் 9 செல்ல போகிறது. சென்றவர்கள் வரும்போது அவர்களை மீட்டெடுத்து இந்த மார்ச் 19ஆம் தேதிக்குள் அவர்கள் பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். எனவே அந்த ஜீரோ கிராவிட்டி, அந்த புவியீர்ப்பு விசை இல்லாமல் மிதந்து கொண்டு மிக கேப்சூல் வடிவான உணவுகளை அணிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேல் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கும் அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து அவர் விரைவிலே வீடு திரும்ப போகிறார் என்ற தகவல் அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உற்சாகத்துடன் தான் வெகு விரைவில் வீடு திரும்ப இருக்கேன் என்ற அளவில் கூறியிருக்கிறார். ஆனால் இதில் அரசியல், நான் ஏற்கனவே சொன்னது போல, ட்ரம்ப் தன்னால் தான் அவர்களை மீட்டெடுக்கிறேன், தான் மீட்டெடுத்தேன், இதற்கு முன்னால் இருந்த பைடன் அரசு தோல்வி அடைந்து விட்டது, அமெரிக்கர்களை காப்பாற்றுவதிலே நான் உடனடியாக எலன் மஸ்க் மூலமாக இந்த காரியத்தை சாதிக்கப் போகிறேன் என்ற வகையிலே அதை அரசியலாக மாற்றி இருக்கிறார். ஆனால்
சுனிதா வில்லியம்ஸ் வழக்கம் போல் இது யார் இருந்தாலும் எனக்கு என்னை மீட்டெடுப்பதற்காக முயற்சி செய்த அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். எனவே விரைவில் சுனிதா வில்லியம்ஸ் வீடு திரும்ப இருக்கிறார். அதாவது இந்திய வம்சாவளி வீராங்கனையான விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் மார்ச் 19ஆம் தேதிக்குள் பூமிக்கு திரும்புகிறார் என்ற தகவல் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் 9 நாள் பயணம் என்று சொல்லிவிட்டு 9 மாதமாக அங்கு தங்கியிருந்து வருகிறார் என்பது எந்த அளவுக்கு அவர் கடின மன உளைச்சலை சந்தித்திருப்பார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்மணியாக அவர் திரும்பி வரப்போகிறார். அவரை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு அமெரிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பவித்ரா.